கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த 5வது மாதத்திற்கு வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த 5வது மாதத்திற்காக நன்றி சொல்லி ஆமென். தொடர்ந்து கடந்த 4 மாதங்கள் நம்மோடு கூடியிருந்து நமக்கு தேவன் செய்த அற்புதமான காரியங்களை எண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு பேசும்படியாகவும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் நீர் பேசும். இந்த 5வது மாதத்தில் என் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை இப்பொழுதும் எங்களுக்கு தந்து என் ஆண்டவர் நாங்கள் நடக்க வேண்டியவைகளை கர்த்தர் போதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் என்ன ஆசீர்வாதமான காரியங்கள் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறீர் என்பதை என் ஆண்டவர் இப்பொழுதும் வெளிப்படுத்துவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தரிடத்திலே இந்த 5வது மாதத்திற்காக தேவனுடைய வார்த்தைக்காக வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை 2ஆக பிரித்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். நம்முடைய கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த 5வது மாதத்தில் விசேஷத்துவனமாக தேவன் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று வாக்களிக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். எப்பேற்பட்ட அதிசயங்களால் தேவன் இந்த 5வது மாதத்தினை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், சிறப்பிக்க போகிறார் என்று சொன்னால், நாம் வாசித்தபடி மேல் பகுதியில் பார்க்கிறோம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நம்மை ஒப்பிட்டு பேசும் பொழுது நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அந்நாட்களிலே தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அநேக அற்புத அடையாளங்களோடு கூட அவர்களை நடத்தினார். இந்த 5வது மாதத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலராக நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே என்னவெல்லாம் அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக நாம் தியானிப்போமாக. முதலாவது யாத்திராகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் முதலாவது நாம் பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மை எப்படி நடத்த போகிறார் இந்த 5வது மாதத்தில் என்றால், முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக அவர்களை அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, ஆமென், அந்த எகிப்தியர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தேவன் ஓங்கிய புயத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலே மற்றும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த எகிப்தியர்களுக்கு தேவன் கொடுத்த தண்டனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய ஜனத்தை அந்த அடிமைத்தனத்தின் மக்களிடத்திலிருந்து மீட்பதற்காக தேவன் அந்த பார்வோனிடத்திலே அநேக வாதைகளை அனுப்ப வேண்டியதாயிற்று. ஏறக்குறைய 10 வாதைகள் அந்த தேசத்தின் மேல் கொண்டு வர வேண்டியதாயிற்று. பல தண்டனைகளை கொடுக்க வேண்டியதாயிற்று. ஆம், தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக, அந்த அடிமைப்படுத்திய தேசத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாக, ஆமென், தேவன் அவர்கள் மத்தியில் அநேக, ஆமென்,
வாதைகளை அனுப்பி தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம், மீட்டுக் கொள்கிறதை பார்க்கிறோம், விடுதலையாக்குகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய ஜனத்தை அடிமைகளாக இருப்பதை அவர் விரும்ப மாட்டார். நாம் சுதந்திரமாக விடுதலையோடு சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருடைய ஆசை. வேதத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு அருமையான தேவ ஜனமே, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். எரேமியா 2:14. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ என்று கேட்கிறார். ஏன் கொள்ளை போனான்? தம்முடைய ஜனம் ஒருபோதும் வேலைக்காரர்களாகவோ அல்லது அடிமைகளாகவோ அவன் கொள்ளை போகிறவர்களாகவோ இருப்பதை என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆண்டவர் கேட்கிறாரு, இஸ்ரவேல் என் ஜனம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளைகள் ஏன் அடிமைகளாய் வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் அடிமைகளாவதற்கு ஆண்டவர் ஒருபோதும் அவர் அனுமதிப்பதில்லை. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமென், நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் பயப்பட வேண்டியவர்கள் அல்ல, யாருக்கும் நடுங்க வேண்டியவர்கள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய கர்த்தர். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டதுனால இன்றைக்கு நம்மை அடிமைத்தன ஆவினால அல்ல, அப்பா பிதாவே என்று இன்றைக்கு அழைக்கிறோம். என் தகப்பனே, என் ஆண்டவரே என்று அழைக்கக்கூடிய, கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 5வது மாதத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அடிமையாக நடத்த மாட்டாரு அல்லது அடிமைகளாக வாழ விட மாட்டார். தேவன் இந்த 5வது மாதத்துல ஒரு தகப்பனின் பிள்ளைகளை போல, ராஜாவின் பிள்ளைகளை போல உங்களை கம்பீரமாக வாழும்படி அவர் நமக்கு துணை செய்வார். 2வதாக நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர்களை நடத்தினார் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு பேசுகிறார், பார்வோன் இடத்துல பேசுகிறார். உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக செய்வேன். பார்வோன், உன் ஜனங்கள் வேற, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களும் வேற. அந்த வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன், நான் காண்பிப்பேன். இவர்கள் என்னை நேசிக்கிற ஜனம் என்பதும், இவர்கள் என்னை ஆராதிக்கிற ஜனம் என்பதும், இவர்கள் என் மேல் பிரியமா இருக்கின்ற ஜனம் என்பதும் நான் உனக்கு முன்பாக வெளிப்படுத்துவேன். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். உலகத்தோடு உலகமாக, உலகத்தோடு ஒத்து போகாம நம்மை வேறு பிரித்து காண்பிக்கிறதை கர்த்தருக்கு பிரியம். பிரியமான பிள்ளைகளை, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தல் வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பாருங்க வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள ஆமென் வித்தியாசத்தை, வேறுபாட்டை நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள். அருமையானதோட பிள்ளைகளை, இந்த வசனத்தை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நாம் ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார்.
எல்லோருக்கும் ஒரே விதமான சம்பளம் இல்லை, ஒரே விதமான பலன் கிடைக்க போவதில்லை. அவரவர்களுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குரிய பலன், நீ ஆண்டவருக்காக உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற பலன், நீ ஆண்டவருக்காக படுகிற அவமானங்களுக்கேற்ற பலன், நிந்தைகளுக்கேற்ற பலன் என் ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு அருளி உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். நாம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சரியாக மகிழ்விக்கிற தேவன். இன்றைக்கு நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளாலே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா, தோண்டு போயிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, அவனவனுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. என் ஆண்டவர் உன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். வலதுபுறமும் இடதுபுறம் உள்ள ஆடுகள் போல இரண்டாக பிரித்து, வலதுபுறத்தில் இருக்கிற ஆடுகளை தம்மிடத்திற்கும் இடதுபுறத்தில் இருக்கிற ஆடுகளை நரகத்திற்கும் நேராக கட்டளில் போக காலம் வரப்போகிறது. அன்றைக்கு நாம் வலதுபுறத்தில் இருப்போம். அவரை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது என் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற தேவன். பார்வோனுடைய மக்களுக்கும் ஆமேன் கர்த்தரால் தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காணும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 24ஆம் ஆண்டிலே, இந்த 5வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தரனோடு கூடியிருந்து உன்னை ஒரு வித்தியாசமான வேறுபட்ட மகனாக, தேவனுடைய விசேஷித்த பிரசன்னத்தை கொண்டவராய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரனோடு இருப்பாராக. அடுத்தபடியாய் தேவன் சொல்லுகிற வார்த்தை யாத்திராகம புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை எகிப்து விட்டு புறப்பட பண்ணின பின்பு நடத்தினார் என்று சொன்னால், வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென், அல்லேலூயா. தேவ ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு போனார். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் போவதற்கு முன்பதாக தேவ ஜனங்கள் அவர்கள் அச்சத்தோடு கடலை கண்டவுடனே பயந்து நிற்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆமென், நாங்கள் மடிந்து போவோம் என்ற ஒரு பயத்தோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். வாசிப்போம். 14-16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போவார்கள். ஆமென். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நடத்தி கொண்டு போகும் காலங்கள், பெரிய செங்கடல் குறுக்கே வந்தாலும் கூட அவர்கள் மேற்படி பயணிக்க தேவன் சொன்ன வார்த்தையை, ஆமென், வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி செல்ல தேவன் அற்புதங்களோடு கூட ஓங்கிய புயத்தினால் அவர்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையை சமுத்திரத்திற்கு மேலாக நீட்டு, சமுத்திரம் பிளந்து விடும். சமுத்திரம் இரண்டாக பிளந்து விடும் என்று சொல்லும் பொழுது மோசே தன்னுடைய கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறதையும் பார்க்கிறோம். அப்பொழுது சமுத்திரம் இரண்டாக பிளந்து செல்கிறதையும் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் கூட ஆமென் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையிலே நடந்து போகிறவர்களை போல உற்சாகமாய் கடந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வெட்டாந்தரையிலே, இந்த சமுத்திரத்திலே பார்வோனுடைய சேனையும் கடந்து போக அல்லது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து பிடிக்க முற்பட்ட பொழுது ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இது அவர்களுக்காக திறக்கப்பட்ட செங்கடல் அல்ல, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை ஆமென் அக்கறைக்கு சேர்க்கும்படியாய், அது பார்வோனுடைய சேனையிலிருந்து பாதுகாக்கும்படியாய் தேவனால் திறக்கப்பட்ட வழி இது. எனவேதான் இந்த செங்கடல் இரண்டாக பிளந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார். பாருங்க, தேவன் நடத்துகிற அதிசயமான செயல். பிரியமான ஜனமே, இந்த 5வது மாதம் தேவன் உனக்கு வழிகளை திறப்பார், அற்புதமான வழிகளை திறப்பார். நீ நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் உனக்கு எட்டாததுமான, நீ அறியாததுமான ஒரு பெரிய வழிகளை தேவன், அற்புதமான வழிகளை உனக்காக திறப்பார். இது தேவன் சொல்லுகிற வார்த்தையும் வாக்கு தத்தமும். இந்த மாதம் தேவனுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற மாதம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் வாசிக்கும் பொழுது
தொடர்ந்து யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களிலே வேதம் இப்படியாக தம்முடைய ஜனங்களை நடத்தினதை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இரவும் பகலும் தேவ ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்ட பண்ணின பிறகு அவர்களை தொடர்ந்து அவர்கள் நடத்த தேவனாகிய கர்த்தர் எப்படி செய்கிறார், என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை வழிநடத்தபடிக்கு அவன் கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பம், பகலிலே நல்ல குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு மேல் நிழலிடும்படியாய் செய்தார். அவைகளாலே அவர்கள் நடத்தப்பட்டார். இந்த அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களை நடத்தினது, அவர்களுக்கு முன் சென்றது என்று பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகின்ற விதங்களை, அற்புதமான விதங்களை நாம் நினைக்கும் பொழுது அவரை துதிப்பதற்கு நாம் எம்மாத்திரம். பிரமிக்கத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பம். ஆமென். அவர்களால் இந்த வெயிலிலே, கொடுமையான வெயில், இந்த பாலைவனங்களிலே, ஆமென், அவர்களால் நடக்க முடியாதபடிக்கு அந்த சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. எனவே தேவன் அதை புரிந்து கொண்டு அறிந்து அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தை கட்டளையிடுகிறார். இரவு நேரங்களில் அந்த வனாந்தரங்களிலே, பாலைவனங்களிலே வெளிச்சம் இருக்காது, இரவு நேரங்களிலே விளக்குகள் இருக்காது. எனவே ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பத்தை வெளிச்சமாய் கொடுத்து நடத்துகிறார். இன்றைக்கும் தாவீது பக்தன் சொல்லுகிறதை போல, ஆமேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 105 ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை அவர் மூலமாய் புரிந்து கொள்ளலாம். வாசிப்போம். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் 5வது மாதம் தேவன் தம்முடைய வசனமாகிய வெளிச்சத்தின் கொண்டு உன்னை நடத்த போகிறார். இது உன் பாதைக்கு தீபமாயிருக்க போகிறது. அது உன் கால்களுக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்க போகிறது. உன் பாதையில் எல்லாம் அது வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த மாதம் உனக்கு முன்பாக இருள் நிற்பதில்லை. தேவனுடைய வார்த்தையே உன்னை நடத்தும். திடன் கொண்டு தைரியமாக நம்ம பயணிக்கலாம். தேவன் தாமே நமக்கு துணை செய்வாராக. அடுத்த ஆண்டவர் அவர்களை நடத்தின விதத்தை வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 15, 23வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து அவர்களுடைய பயணத்திலே மாரா என்ற ஊருக்கு வருகிறார்கள். அந்த மாரா என்ற ஊருக்கு வந்த பொழுது அந்த மாராவின் தண்ணீர் மிகவும் கசப்பாய் இருந்தபடினால அவர்கள் அதை குடிக்க கூடாமல் போனார்கள். தண்ணீர் குடிக்க கூடாமல் போனார்கள். கசப்பான தண்ணீர் விஷம் போல காட்சி அளித்தது. ஒருவராலும் குடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்திற்கு வந்த பொழுது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். குடிக்க தண்ணீர் இல்லையே. ஆமென். ஆகாரம் இல்லை என்றாலும் கூட சமாளிக்கலாம். ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் நான் வறண்டு தாகத்தால் மிகவும் வேதனைப்படுகிறவர்களாம் இருப்போம். பிரியமான பிள்ளைகளே, அந்த இடத்தில் மோசேயை பார்த்து கெஞ்சுகிறார்கள், தண்ணீர் வேண்டும் என்று. ஆண்டவர் அந்த மாராவில் இருக்கின்ற தண்ணீரையே மதுரமாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஒரு மரக்கிளையை விட்டு அதில் போடு, அந்த ஜலத்தின் மேல் போடு, அந்த தண்ணீர் மதுரமாகும் என்று சொல்ல மோசே அதன்படி செய்து அங்கே ஒரு மதுரமான தண்ணீரை ஊற்றுகளை ஏற்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் உன்னுடைய பயணத்திலே, உன் வாழ்க்கையிலே ஒருவேளை கசப்பான சூழ்நிலைகள் வருமானால் பயப்படாதீர்கள். கர்த்தர் உன் மாராவை மதுரமாக்குவார். உன் மாராவை மதுரமாக்குவார். இது தேவ அதிசயம். நீங்கள் காண்பீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். என்னாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம்.
என்னாகமம் 33:9. மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பான ஒரு அனுபவத்திற்கு பிறகு இப்பொழுது ஏலிம் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த ஏலிம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது தேவ ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு இடமாய் காணப்படுகிறது. அங்கே இவர்கள் பார்வைக்கு பட்டது 12 நீரூற்றுக்கள் அங்கிருந்ததாய் பார்க்கிறோம். 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. செழிப்பான ஒரு இடம். அந்த பாலைவனங்களிலே பேரீச்ச மரங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கும். இன்றைக்கும் நமக்கு வருகிற பேரீச்ச பழங்கள் எல்லாம் கூட அந்த பாலைவனங்களில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, நீரூற்றுகள், பாலைவனங்களிலே நீரூற்றுகள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட 12 நீரூற்றுகள் அங்கு இருந்தது என்று வாசிக்கிறோம். தம் ஜனத்தின் தாகம் தீர்க்க, தம் ஜனங்களை இளைப்பாற செய்ய, தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நிம்மதி அளிக்கத்தக்கதாக தேவனாலே நீரூற்றுகள் அங்கு இருந்தது. வேதம் சொல்லுகிறது, நீரூற்று என்பது தேவ ஆசீர்வாதத்திற்கு அடையாளம், தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் நீரூற்று. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இதோ யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். உபாகம புஸ்தகம் 33 13வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 33:13. யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். இங்கு யோசேப்பு தேவ மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நீ கர்த்தரால் உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழத்தின் நீரூற்றுகள், இனிமையான தண்ணீர், ஊற்று தண்ணீரினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எந்த நாட்டிலே நீர் வளம் இருக்கிறதோ அந்த நாடு எப்பொழுதுமே செழிப்பா இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்றைக்கு தண்ணீர் இல்லாத நாடுகள் இன்றைக்கு மிகவும் வறட்சியான வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கின்ற நகரங்களாகவும் ஊர்களாகவும் காட்சியளிக்கிறதை பார்க்கிறோம். தண்ணீர் மிக 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 அவசியம். இன்றைக்கு கடைசி நாட்களிலே பல இடங்களிலே இந்த கொடுமையான வெயிலினாலே தண்ணீரானது பூமியிலே நாளுக்கு நாள் கீழே இறங்கி கொண்டே போகிறது என்று இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நிமித்தமா என்ன நடக்குமோ, மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் தட்டுப்பாடு. தேவன் அப்படி அல்லாமல் அவருடைய ஜனங்களை செழிப்பான வழியிலே அவர்களை நடத்துகிறதை நம்மாலே பார்க்கலாம். தேவன் தம்முடைய சபையை வர்ணிக்கும் பொழுது இப்படியாய் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். உன்னத பாட்டிலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசிப்போம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. நீரூற்று கூப்பிட்டு பேசுகிறார். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், அது மட்டுமல்ல மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்றை தேவன் எவ்வளவு விசேஷித்ததாக அவர் புகழ்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். நீரூற்று என்பது கர்த்தர் தம்மை ஜீவ நீரூற்றாக பேசியிருக்கிறார். ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று கர்த்தர் வேதனையோடு கூட எரேமியாவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஜீவ ஊற்று, நம்முடைய ஆண்டவர் எல்லா ஊற்றுகளுக்கும் மேலான ஜீவ ஊற்றாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே ஏசாயா மூலமாக ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எண்ணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5வது மாதம் எனக்கு அருமையான தேவஜனமே, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். மகா வறட்சியான காலங்களிலும் நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கூட
உன்மேல் நீதியின் சூரியன் உதிப்பார் என்கின்ற வார்த்தையின்படியும் நீ மகா வறட்சியான காலங்களிலும் ஆமென் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த 5வது மாதத்தில் உங்களுக்கு அதிகமாய் காணப்படும். அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம், தேவன் அந்த ஏலிம் என்ற ஊருக்கு வந்த பொழுது அவர்களை நீரூற்றுகள் நிறைந்த இடமாகவும் மற்றும் பேரிச்ச மரங்கள் 70 பேரிச்ச மரங்கள் அங்கு இருந்தது என்று வாசிக்கிறோம். பேரிச்ச மரங்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஆமென் ஏதுவான மரமும் ஆரோக்கியத்திற்கு ஏதுவான கனிகளுமாய் அவைகள் காணப்படுகிறது. பேரிச்சங்கள் பேரிச்ச பட்டணங்களே இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சில பட்டணங்களுக்கு பேரிச்ச பட்டணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். உபாகமம் 34:3. தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிய சமனான பூமியையும் காண்பித்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சில பட்டணங்கள் பேரிச்சங்களின் பட்டணம் என்று சொல்லி, பேரிச்ச மரங்களின் பட்டணங்கள் என்று சொல்லி பெயர் பெற்றன. ஏனென்றால் அந்த பட்டணங்களிலே திரளான பேரிச்ச மரங்கள் காணப்படும். அது அந்த இடத்திற்குரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த இடத்துல செழிப்பு நிமித்தமாக அவர்களுக்கு உண்டாகிறது. வருமானம். பிரியமான பிள்ளைகளே, ஆமென், தேவன் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகனாக இந்த மாதத்தில் தேவன் உன்னை நடத்த போகிறார். பேரிச்ச மரங்கள் உண்மையாகவே தேவனால் மிகவும் பிரியப்பட்ட மரங்கள். அவைகள் தேவாலயங்களிலே சித்தரிக்கப்பட்டவைகளாய் காணப்பட்டது என்று எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவாலயங்களிலே பேரிச்ச மரங்களை சித்தரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேருபீன்களுக்கு நடுவிலே சேராபீன்களுக்கு நடுவிலே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 41:18ஆம் வசனம். எசேக்கியேல் 41:18வது வசனம். கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, பேரிச்ச மரங்களும் நீரூற்றுகளும் நிறைந்த இடத்திற்கு தம்முடைய ஜனங்களை நடத்தினார். அவைகள் ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடங்கள். ஆமென், தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கிருபாசன தண்டைக்கு நம்மை கொண்டு சேர்ப்பார். நம்மை ஆசீர்வாதமான வழியிலே கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த பேரிச்ச பழங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவைகளுக்கு அநேக சுகம் அளிக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கட்டளெடுக்கக்கூடிய அந்த தன்மைகள் அந்த கனிகளுக்கு உண்டு, அந்த பழங்களுக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ரத்தத்திலும், நம்முடைய இருதய கோளாறும், ஆமென், ரத்தத்திற்கு சுத்திகரிப்பும் மற்றும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் அது நமக்குள்ள காண செய்யக்கூடிய ஒரு பழமாய் அது காணப்படுகிறது. தேவன் இந்த 5வது மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் நிறைந்த மாதமாக மாற்றுவார். எந்த வியாதியும் அணுகாதபடி, எந்த விதமான குறைவுகள் உனக்கு இல்லாதபடி தேவன் உன்னை நடத்துவார். உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வார். எனவே இந்த வசனத்தை இந்த மாதத்திலே உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் உன்னை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் நீர் கொடுத்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இதோ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு நடந்த அதே அற்புதங்கள் உனக்கும் நான் தந்தருளுவேன், காணும்படி செய்வேன் என்ற வார்த்தையின்படி இதோ இந்த ஜனங்களை கர்த்தர் இந்த 5வது மாதத்திற்குள் கொண்டு வந்த தேவன் விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு, ஆண்டவரே இனிமையான வாழ்க்கை மற்ற அநேக விதமான நன்மைகளாலே நீர் திருப்தியாக்கி நடத்துவீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Happy May month.